இந்த தானிய சேமிப்பில் 10% இழப்புகள் காணப்படுகின்றன. இந்த 10%ல் 2.5% பூச்சிகளினாலேயும் 2.5% எலிகளினாலேயும் கிட்டத்தட்ட 1% ஈரப்பதத்தினாலேயும் மற்ற இதர வகைகளினாலேயும் இழப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்த புழு பூச்சிகள் பார்த்திங்கன்னா இந்த தானியத்தினுடைய சத்தான பகுதிகளை துளையிட்டு சென்று அங்கே அதை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதை எச்சத்தை விட்டு அசுத்தப்படுத்தி அதை உணவுக்கு தரமற்ற பொருளாக மாற்றுகிறது. மற்றும் இந்த கழிவுப் பொருட்களை தானியத்தில் விடுவதனால என்னென்னா ஈரப்பதம் அதிகரிக்குது. இந்த ஈரப்பதம் அதிகரிப்பதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சாலங்கள், அதாவது வெப்பநிலையை அதிகரித்து பூஞ்சாலங்கள் வளருவதற்கு ஒரு சாத்தியக்கூறாக அமைகிறது. இப்போ நெல்லை எடுத்துக்கிட்டோன்னா சேமிப்பு கிடங்குகளில் என்ன பூச்சி இருக்குது? நெல் அந்து பூச்சி காணப்படுகின்றது. 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அந்து பூச்சி எப்படி இருக்கும்? சிறு ஓட்டைகள் காணப்படும். அவைகளில் குடைந்து சாப்பிடுவதால் அவைகளில் பொடியாகி விடுகின்றன. கடைசியில் அது நமக்கு உபயோகமற்றதாக மாறிவிடுகிறது. மட்டுமில்லாது அரிசியாக வரும்போது இன்னும் ஒரு வகையான பூச்சி கூன் வண்டு என்று சொல்கிறோம். அலகு கூர்ப்பாக காணப்படும். இவைகளும் அரிசியை குடைந்து சாப்பிடுவதால் அரிசியிலேயும் நஷ்டம் ஏற்படுகின்றன, துர்நாற்றம் வருகின்றன. சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருப்பதில்லை, மனம் சுவை ஒன்றும் காணப்படுவதில்லை. இன்னும் குடைந்து செல்லாத சில வகையான பூச்சிகளும் உண்டு. அரிசி புழுக்கள் என்று சொல்லுவோம், சிறு தானிய பயறு வண்டுகள் என்று சொல்லுவோம், ரம்பப்பல் வண்டு என்று சொல்லுவோம். இவைகளெல்லாம் அதிகம் உண்டு. இந்த அரிசி புழு என்ன பண்ணோன்னா கூடுதலும் நொறுக்கப்பட்ட உணவு வகைகளை, பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை அதிகமாக சாப்பிட்டு வளரும். இவைகள் ஒரு நூலாம் படையினாலே தன்னுடைய வாழ்க்கைகளை பின்னி அதனுள்ளே தன்னுடைய சரித்திரத்தை கழிக்கும். இது நூலாம் படை இங்கே பார்க்கலாம். நம்ம இது அரிசியிலையும் காணப்படும். இன்னும் மற்ற மாவுகள், சிறு தானியங்கள் எல்லாவற்றிலேயும் இவைகள் காணப்படும். இன்னும் அன்றாடம் நாம் பார்க்கிறது என்னன்னா, நம்ம வீடுகளில் எல்லா மாவு பொருட்களிலும் ஒரு மாவு வண்டு அதிகமாக பார்ப்போம். ரவையாக இருக்கலாம், அல்லது மைதாவாக இருக்கலாம், அரிசி மாவாக இருக்கலாம், பதப்படுத்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் இதன் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் புழுக்கள் அதிலே இருந்து அது அதிகமான ஒரு துர்நாற்றங்களை உண்டு பண்ணுகின்றன. இது கடைசியில் நமக்கு ஒரு உதவாத ஒரு பண்டமாகவும் பொருளாகவும் உணவாகவும் மாறிவிடுகிறது. அடுத்து நம்ம சொல்ல போனால் தொன்று தொட்டு காலமாகவே நம்மளுடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்த அந்த தாவரங்கள் நிறைய உண்டு. நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க, வேப்ப இலைன்னு சொல்லுவாங்க. இவைகளையெல்லாம் போட்டு தானியத்தில் சேமித்து வைக்கலாம். அதில் போட்டு வைக்கும்போது அவைகள் பூச்சி விரட்டியாக பயன்படுகின்றன. பூச்சிகள் அங்கே போய் முட்டையிடாது பூச்சிகளை விரட்டியும் அடித்து கொன்று விடுகிறது. அதே மாதிரி வேப்பம் பருப்பு தூள் ஒரு சதம் சேர்த்து குழைத்து வைக்கும்போது அதிலும் பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இல்லை. மட்டுமல்ல, வேப்ப எண்ணெய் ஒரு சதம் நாம் கலந்து வைக்கும்போது அவற்றின் நிச்சயமாக பூச்சியின் தாக்குதல் இல்லை. நீ சொல்ற மாதிரி வேப்பெண்ணெயை கலந்து வச்சா அதை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது கசக்கும்ல. அப்போ வீட்டுக்கு பயன்படுத்துற தானியங்களை எதை தடவி வச்சு பாதுகாக்கிறது? நம்ம வீட்டுல பயன்படுத்துற தானியங்கள்ல நல்லெண்ணெய், கொஞ்சம் கடலெண்ணெய், இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதுல கலந்து வச்சா வீட்டுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஓ, அப்புறம் சிறுதானியங்கள்னு சொல்லுவோம்ல, கேழ்வரகு, சோளம் எல்லாம், அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது? இதே முறையில தான் அதையும் பாதுகாக்கணும். இந்த கோணிப்புற பைக்கு மாறுதலாக நல்ல காற்று புகா பைகள் வந்துள்ளன. பாலித்தீன் பைகள், பாலிஎத்திலின் பைகள், அப்படிப்பட்ட நல்ல ஒரு டென்சிட்டி திக்கான காற்று புகா பைகளை வைக்கும்போது நிச்சயமாகவே பூச்சியின் தாக்குதல் குறைவாக காணப்படும். இன்னும் சொல்லப்போனால் பொறிகள் வைத்து நாம் பூச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். முக்கியமாக இந்த பொறிகள் பார்த்திங்கன்னா ஒரு செலவில்லாத பூச்சிகளுடைய இயல்புகளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொறிகள். இந்த பொறிகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக முதலாவது நீங்கள் காண வேண்டிய பொறி இதான் இந்த குழாய் வடிவ பொறி. இந்த குழாய் வடிவ பொறி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடுப்பகுதியில் ஒரு குழாய் போன்ற அமைப்புடைய தகரத்தினால் செய்யப்பட்ட பொறி. இந்த துளையினுடைய அகலம்
பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர். இதனுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா திருகக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கான ஒரு பொருள். இப்போ இந்த பொரியை எப்படி வைக்கணும்னா, நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய நெல்மணிகள் இல்லை, அது மூட்டையில் இருந்தாலும் சரி, கொள்கலனத்தில் சேகரித்தாலும் சரி, இந்த மாதிரி நடுப்பகுதியில் இப்படி திருகுவதன் மூலம் இந்த பொரியின் முழு பகுதியும் வந்து நெல்லோட அடிப்பகுதிக்கு செல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பூச்சிகள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா காற்றை சுவாசிப்பதற்காக அங்கும் இங்கும் தெரியும். இப்போ இந்த நடுப்பகுதியில், அந்த பொரியினுடைய நடுப்பகுதியில் வந்து காற்று இருப்பதனால், மற்ற இடத்துல காற்று இல்லை, இந்த நடுப்பகுதியில் வந்து காற்று இருப்பதனால், நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே செல்லக்கூடிய பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். கீழே முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த பொறி வைப்பதற்கு முன்னே கீழே ஒட்டக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து, ஏதாச்சும் கிரீஸு அல்லது ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து இதில் தடவி வச்சுட்டிங்கன்னா இதில் உழவக்கூடிய பூச்சிகள் வந்து கீழே வந்து ஒட்டி காணப்படும். பொதுவா பயிர்கள்ல ஒரு வகையான பூச்சிகள் தான் அதிகமா காணப்படும். அதுக்கு பேர் தான் பயிர் வண்டுன்னு பேரு. அது 1-2 இருந்தாலே போதும், மொத்த பயிருமே கெட்டு போயிடும், எதுக்குமே உதவாது. இதுல இனப்பெருக்கம் வேற அதிகமாயிடும். உள்ள நிறைய வண்டுகள் தான் அப்புறம் காணப்படும். இதுல வேற இந்த பயிர்களுக்குள்ள வெள்ளைய நீல வாக்குல முட்டை போல இருக்கும். அது அப்படியே பயிருக்குள்ள போய் இந்த வண்டுகள் ஓட்ட போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது எதுக்குமே நமக்கு உதவாம போயிடும். அப்படிப்பட்ட இந்த பயிர் வகையெல்லாம் நம்ம எப்படி சேமிச்சு வைக்கிறது? வனிதா, பயிர்களை வந்து குதிர்கள்லயும் மரப்பெட்டிலையும் இரும்பு பெட்டிலையும் காத்து போகாத மாதிரி சேமிச்சு வைக்கணும். இத வந்து அடிக்கடி வெயில உலர்த்தி வச்சா பூச்சிகள் அண்டவே அண்டாது. இந்த பயிர் வண்டை கட்டுப்படுத்துவதற்காக இந்த கூம்பு வடிவ பொரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கூம்பு பொரியில் மேற்பரப்பில் வந்து பூச்சி உள்ளே நுழைவதற்கு ஏதுவாக ஒரு 3 மில்லிமீட்டர் அளவுள்ள துளைகள் இடப்பட்டிருக்கும். இதை வந்து நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய மூட்டை அல்லது கொள்கலன்களில் சேமித்து வைக்கக்கூடிய பயிர் பகுதியில் இப்படி வச்சு இதனுடைய மேற்பரப்பு வந்து முழுவதுமாக மூடிவிடக்கூடாது. ஏன்னா இது வழியாக தான் காற்று இருக்கும்போது அந்த காற்றை சுவாசிப்பதற்காக இது வழியாக வந்து உங்கள் வண்டு வந்து உள்ளேறி விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா பூச்சிகளை தானாகவே அகற்றும் உபகரணம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தானியங்களை அல்லது பயிர்களை நீங்கள் பெரிய அளவில் சேமிக்கும் பொழுது, அல்லது 500 கிலோ 1000 கிலோ 2000 கிலோ என்ற அளவில் சேமிக்கும்போது இந்த பூச்சிகளை தானாக அகற்றும் உபகரணத்தை வந்து பயன்படுத்தலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 விதமான பாகங்கள் இருக்கின்றன. மேலே திறக்கக்கூடிய மேலே மூடி, அடுத்தது நடுப்பகுதியில் துளையிட்டுள்ள ஒரு கொள்கலன். இது வந்து பூச்சியினுடைய அளவுக்கு ஏற்றாப்பில் துளையை விட்டுருக்காங்க, 2 மில்லிமீட்டர் அல்லது 3 மில்லிமீட்டர் என்ற அளவில். வெளிப்புற கொள்கலன் ஒன்று இருக்குது. அடுத்தது கீழே பூச்சிகளை கவரக்கூடிய, பூச்சிகளை சேகரிக்கக்கூடிய ஒரு கிண்ணம். இந்த 3 பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நடுப்பகுதியில் உள்ள துளையிட்ட கொள்கலனத்தில் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய தானியங்களை போடணும். இது வந்து ஒரு மாதிரி தான், இதே வந்து பெரிய அளவில் இருக்குது. இதை வந்து மேல் மூடியை வந்து மூடிட்டு நீங்கள் சேமித்து வைக்கணும். முதலாவதாக வந்து இது காற்று போவதற்கு வாய்ப்பு இல்லை. நடுப்பகுதியில் வந்து காற்று இருக்குது. இப்போ அந்த பயிரிலேருந்து வெளிவரக்கூடிய வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுப்பகுதியில் உள்ள கொள்கலத்தின் துளைகள் வழியாக இந்த வெளிப்புற கொள்கலனத்துக்கு இடையே அகப்பட்டு கீழே உள்ள இந்த பூச்சிகளை சேகரிக்கக்கூடிய இந்த கிண்ணத்தில் வந்து விழுந்துடும். இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து டெய்லி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இவையெல்லாம் போக எப்படி தான் பூச்சிகளை ஒரு வேளையில் அதிகமாக வந்துவிட்டால் என்னதான் செய்வது? அந்த பூச்சிகள் பறக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாலை நேரத்தில் குடோனை மூடிட்டு உங்களுடைய சேமிப்பு கிடங்க மூடும் முன்னே என்ன பண்ணணும்னா, மருந்து, இந்த மாலத்தியான் என்று சொல்லக்கூடிய மருந்து, மாலத்தியான் 50 EC என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மருந்து இருக்குது, வீரியம் குறைந்த மருந்து. அந்த மருந்தை வந்து ஒரு பங்குக்கு ஒரு 100 பங்கு வந்து தண்ணீரை சேர்த்து ஒரு 100 சதுர மீட்டருக்கு 3 லிட்டர் கரைசல் வீதத்தில் நீங்கள் வந்து இது சுவரின் மேற்பரப்பிலும் அல்லது மூட்டைகளின் மேற்பரப்பிலும் தெளிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வேதியியல் மருந்து டைக்ளோர்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது. அது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 மில்லி என்ற விதத்தில் நீங்கள் கலந்து ஒரு 3 லிட்டர் கரைசலை 100 சதுர மீட்டருக்கு நீங்கள் வந்து தெளிக்கும் போது அதில் உள்ள அந்துப்பூச்சிகள் வந்து கணிசமான அளவு கொல்லப்படுகின்றன. தானிய சேமிப்பில் அடுத்து ஏற்படுகிற முக்கிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிகளோட தொந்தரவு. கிட்டத்தட்ட ஒரு 6 எலி சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு தானியங்களை வந்து உட்கொள்வதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது இந்த எலியினால் ஏற்படக்கூடிய இழப்பு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள 70 முதல் 80 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் வந்து
வயல்களிலும் சேமிப்பு கிடங்குகளிலும் எலிகளால் சேதப்படுத்தப்படுகிறது என்று கண்டறிஞ்சிருக்காங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விந்தை பொறி என்று சொல்லி ஒண்டர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விந்தை பொறி என்று சொல்லக்கூடிய பொறி வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் கவரக்கூடிய பொருள்களை, எலியை கவரக்கூடிய அந்த உணவை வந்து இந்த வாயு பகுதி வழியாக நீங்கள் திறந்து இங்கே தொங்க விடணும். இங்கே ஒரு கம்பியில் வந்து இந்த வாயு பகுதியாக தேங்காய் கீற்றோ அல்லது தக்காளி பழமோ அல்லது வடையோ, எண்ணெய் தேய்த்த வடையோ வந்து இங்கே தொங்க விடும்போது தொங்க தொட்டுட்டு இந்த மூடியை வந்து மூடிடணும். இப்போ நீங்கள் எலி நடமாடக்கூடிய பகுதிகள், உங்களுடைய சேமிப்பு கிடங்கு அல்லது வீட்டு பகுதியில் எலி வந்து சுவரின் ஓரங்களில் தான் எலி வந்து எப்போதும் வந்து ஊர்ந்து செல்லும். அந்த பகுதியில் வந்து அது எலி வரக்கூடிய பகுதியில் வந்து இது வைக்கும்போது என்னென்னா, முதல் எலி தாய் எலியை வந்து இந்த வழியாக உள்ளே செல்லும்போது இங்கே கீழே விழக்கூடிய ஒரு தகடு போன்ற அமைப்பு வந்து இருக்கிறது. இது வழியாக எலி வேகமாக ஓடும்போது கீழே விழக்கூடிய இந்த தகட்டின் வழியாக எலி வந்து உட்புறமாக கவரப்படுகிறது, உட்புறமாக விழ நேரிடுகிறது. இதை வந்து மற்ற எலி கூட்டங்கள், மற்ற அதனுடைய குட்டிகளோ அறியறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் பின்னால் வரக்கூடிய மற்ற எலி குட்டிகளும் வந்து இது வழியாக வேகமாக ஓடும்போது கீழே வந்து விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த புரோமோடைலான் என்று சொல்லக்கூடிய வில்லைகள், அது வந்து 0.5% என்ற விகிதத்தில் வந்து உங்களுடைய மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கலாம். அந்த புரோமோடைலான் வில்லைகளை பயன்படுத்தும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கையுறைகளை அணிந்து இந்த வில்லைகளை வந்து எலி நடமாடக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்கள் வைக்கலாம். பாரம்பரிய எலி ஒழிப்பு முறைகள் நிறையா இருக்கின்றன. அதில் முதலாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பஞ்சை வந்து எடுத்து, இலவ மஞ்சை சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கிட்டு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லத்தை வந்து நல்லா பாக காய்ச்சி அதில் வந்து இந்த பஞ்சு துண்டுகளை, அந்த பஞ்சு உருண்டைகளை நனைத்து, நம்ம கடலை மிட்டாய் செய்கிற மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நனைத்து காய வச்சு அதை வந்து அந்த சிறு உருண்டைகளை, அந்த வெள்ளைப்பாகில் தோய்த்த உருண்டைகளை வந்து ஒரு பொட்டலமாக ஒரு காகிதத்தில் வைத்து மடித்து சிறு சிறு பொட்டலங்களாக ஆங்காங்கே இதில் போடும்போது அந்த சர்க்கரை பாக திங்கும்போது அந்த பஞ்சு உருண்டைகள் வந்து எலியினுடைய வயிற்றுப்பகுதிக்கு செல்லும்போது அங்கு வந்து வயிறு உப்பி அந்த எலி இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அடுத்தது முக்கியமான ஒரு வழக்கம் என்னென்ன, புழக்கத்தில் உள்ள ஒரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோளத்தை வந்து அந்த நாட்டு சோளத்தை வந்து நல்லா வேக வைத்து, நல்லா பிசுபிசுப்பாக இருக்கிற அளவுக்கு வேக வைத்து அதனுடன் சிமெண்ட்டு அல்லது இந்த யூரியா என்று சொல்லக்கூடிய உரத்தை கலந்து சிறிய அளவில் கலந்து வைக்கும்போது அங்கங்கே கொட்டாங்கச்சி அல்லது ஆப்பைகளில் வந்து அங்கங்கே நீங்கள் வந்து எலி நடமாடக்கூடிய பகுதியில் வைக்கும்போது அதை சாப்பிடும்போது அது உள்ளே செல்லக்கூடிய அந்த யூரியா மற்றும் சிமெண்ட் வந்து இறுகி அந்த எலி வந்து இறப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அடுத்த முறையாக பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகள் கண்டுபிடித்த ஒரு புதிய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி காய். அந்த பப்பாளி காயை வந்து சிறு சிறு காய்களை வந்து நீங்கள் அங்கங்கே போட்டிங்கன்னா, நீங்கள் எலிகள் நடமாடக்கூடிய பகுதியில் போட்டிங்கன்னா, அந்த பப்பாளி காயை வந்து திங்கும்போது அந்த காயிலிருந்து வெளிவரும் பால் அந்த எலியினுடைய வாயின் உட்பகுதியில் செல்லும்போது அது இறுகி அது வந்து எலியில் வந்து இறப்பை ஏற்படுத்துது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி அல்லது வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அதை நடுப்பகுதியில் வந்து சிறு துளையிட்டு கார்போஃபியூரான் ஓரேட் என்று சொல்லக்கூடிய இந்த குருணை மருந்தில் துகள்களை அந்த துளையிட்ட நடுப்பகுதியில் வச்சு அதன் மேற்பரப்பை மூடிடணும். மூடிட்டு அந்த பழங்களை, தக்காளி அல்லது வாழைப்பழங்களை ஆங்காங்கே எலி நடமாடக்கூடிய பகுதியில் வச்சுட்டிங்கன்னா அந்த பழத்தை திங்கும்போது அந்த குருணை மருந்துகள் எலியினுடைய வாய்ப்பகுதியில் சென்று உள்ளிய வயிற்றுக்குள் சென்று எலிகள் இறக்க காரணமாக அமைகிறது.